தெரியுமா? இதெல்லாம் தப்புன்னு தெரியாம நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்னால தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மேக்கப் பேஸ் கிடைக்கிறது இல்ல. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபேஸ் கிளீன் பண்ணாம டைரக்டா மாய்ஸ்சரைசர் போடுறது. எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. ஈவன் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட செகண்ட் தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் போடாதது, அப்புறம் அதை சரியா பிளெண்ட் பண்ணாதது. பிரைமர் போடுறப்ப இந்த மாதிரி டிராக் பண்ணாம டேப் பண்ணி ப்ராடக்ட்டை புஷ் பண்ணி உள்ள தள்ளுங்க, முக்கியமா போர் ஃபில்லர் போடுறப்போ. அடுத்தது ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, பட் அதெல்லாம் வீடியோஸ்க்காக தான். ரைட் வே இதுதான். கொஞ்சமா எடுத்து பிளெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஜால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிளெண்ட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்போதான் செகண்ட் டைம் நம்ம ப்ராடக்ட் எடுத்தா கூட போட்ட இடத்துலயே போடாம இருப்போம். கான்டோர் போடுறதே நம்ம ஃபேஸை நல்லா ஸ்ட்ரக்சரா காட்டுறதுக்காக தான். அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணா ஃபேஸ் வந்து ரொம்ப சாகியா டவுன்ல தான் தெரியும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி லிஃப்டட் எஃபெக்ட்டுக்கு நீங்க பிளெண்ட் பண்றப்போயே மேல பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லிஃப்டட் எஃபெக்ட் கிடைக்கும். பிளஷ் டைரக்டா அப்ளை பண்ணா ஓவரா இருக்க மாதிரி இருக்கும், ஃபேஸ் நல்லா சப்பியா தெரியும், அண்ட் நாள் முழுக்க நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு அதை நல்லா வார்ம் பண்ணிட்டு பிரஷ்ல எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல லைட்டான ப்ரெஷர்ல அப்ளை பண்ணுங்க. நேச்சுரல் ஈவன் ஃபினிஷ். ஐயோ, இந்த ஹைலைட்டர் நம்ம கிட்ட தான் ஹைலைட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஹைலைட்டர் போடுறது. அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க போடுறப்போ ஏதோ ஒன்றும் தெரியாது, பட் ஒன்ஸ் நீங்க லைட்டுக்கு கீழே நின்னீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி தகன்னு தெரியும், நேச்சுரலாவே இருக்காது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தொட்டுக்கோ தொடச்சுக்கோ நீங்க ஹைலைட்டர் போடுறப்போ ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். ஹைலைட்டர்ன்றது நம்ம லைட்டுக்கு கீழே நிக்கிறப்போ எங்கெல்லாம் நம்ம ஃபேஸ்ல ஷைன் அடிக்குதோ அந்த இடத்துல மட்டும் போட்டா போதும். நம்மளோட சீக் போன், bridge of the nose, chin and forehead. உங்களுக்கு forehead பெருசா இருந்துச்சுன்னா சைடுல போடுங்க, சின்னதா இருந்துச்சுன்னா சென்டர்ல போடுங்க. காம்பேக்டோ லூஸ் பவுடரோ எதுனாலும் ஓகே தான், பட் எதா இருந்தாலும் டைரக்டா எடுத்து ஃபேஸ்ல போடாம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோ இல்ல பிளெண்ட் பண்ணிட்டோ போட்டிங்கன்னா மேக்கப் கேக்கி ஆகாம ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். எல்லாருக்கும் அந்த பிங்க் கலர் மேல ஒரு கிரேஸ் இருக்கும். ஆனா அதை டைரக்டா அப்படியே போட்டுட்டு என்னோட ஃபேஸ்ல லிப்ஸ்டிக் நல்லா இல்ல, எனக்கு சூட் ஆகல, வாஷ் அவுட் ஆன மாதிரி தெரியுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி லிப் லைனர்ல அவுட்லைன் பண்ணிட்டு லைட்டா அதை ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்கை இந்த மாதிரி லிப்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டையும் ஒன்னா பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க லிப்ஸும் நல்ல ஷேப்பா இருக்கும், அட் த சேம் டைம் லிப்ஸ்டிக்கும் நல்லா இருக்கும். நியூட் ஷேட் என்ன நியூட் ஷேட், ஃபினிஷிங் பாருங்க. ஃபைனலா செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரேயை இந்த மாதிரி நம்ம ரொம்ப பக்கத்துல வச்சு அடிச்சோம்னா அதுல இருந்து வர ஸ்ப்ரேஸ் ரொம்பவே டாட்ஸா விசிபிளா தெரியும். நீங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி ரஃபா ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்ப்ரே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு ஒரு 5 ஸ்ப்ரேஸ் ஃபேஸை சுத்தி ஈவனா அடிச்சு விடுங்க. ஒரே இடத்துல பண்ணாம ஃபேஸை சுத்தி ஈவனா பண்ணீங்கன்னா ஸ்ப்ரேஸ் ஈவனா அந்த மிஸ்ட் வந்து உங்க ஃபேஸ்ல படும், மேக்கப் பார்க்க ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும், அந்த டாட்ஸ்லாம் தெரியாது. குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்னால மேக்கப் எப்படி இருக்கு, மிஸ்டேக்ஸ் சரி பண்ணனால மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.